28, 29, 30வது சாப்டர்ஸ்ன்னு காண்டிவோம். ஆக்சுவலாக 30வது சாப்டர் ஒரு புதிய பகுதி ஆரம்பிக்குது. 28, 29, 30 வச்சு சேர்த்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நிறையெல்லாம் நோட் பண்ணி வைக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக 28வது சாப்டரும் சரி, 29வது சாப்டரும் சரி. 29வது சாப்டர் ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட் நடந்துன்னு சொல்லலாம். சாப்டர் படிக்கும் பொழுதே ஆரம்பத்தில் படிக்கும் பொழுது ஐயோ என்னடா சிவன் பார்வதி இதெல்லாம் கொண்டு வராங்களே, எங்கெங்கேயோ போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப அழகாக, அதுவும் பிரம்மன் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காரணம் இருக்குல்ல, அது பின்னாடி நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், கண்டிப்பாக சொல்கிறேன். பட் இட்ஸ் அந்த இடத்துல ஒரு டக்குன்னு இந்த சாப்டர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வை ஐ லைக் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சம்திங் இப்போ ஒரு வாசகன் வந்து ரொம்ப ரொம்ப லைக் மனசுக்கு பிடிச்சதை, தனக்கு தெரிஞ்சதை மட்டுமே படிக்கும்பொழுது ஒரு கம்ஃபர்ட்னஸ் இருக்கும். அந்த கம்ஃபர்ட்டான ஏரியாக்குள்ளே நின்று வாசிக்கக்கூடிய ஆட்கள் பல வாசகர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்ந்த வாழ்க்கை திரும்ப அப்படியே படிக்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய சில நுவான்சஸ், சில அழகியல்கள் எடுத்து படிக்கும்பொழுது they get some feeling, right? Some people totally read it to immerse themselves into a different world, completely different வேர்ல்டில் வந்து தங்களை பொறுத்துக்க பார்ப்பாங்க. ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள ஒரு எஸ்கேப் ஃப்ரம் த ரியாலிட்டியாக பார்ப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ரீடர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரியல் வேர்ல்டு, அவங்க வாழ்ந்துட்டுருக்கிற உலகத்துலேருந்து சின்ன சின்ன நுவான்சஸ் எடுத்து, இல்லை சின்ன சின்ன மனித உணர்வுகளை எடுத்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு படைப்பை படிக்கணும்னு நினைப்பாங்க. எஸ்பெஷலி அவங்க வாழ்க்கையோட ரொம்ப தொடர்பு படக்கூடிய ஒரு ஆக்கங்களை தான் படிப்பாங்க. அதில் நிறைய அழகியல் இருக்கணும்னு பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம வண்ணதாசன் எடுத்துக்கலாம், வேறு எந்த ப்ரோஸ் ரைட்டரையும் நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறோம். ஹூ டாக்ஸ் மேஜர்லி அபவுட் தட் அழகியல் கோணம் இன் எவ்ரிடேஸ் லைஃப் ஃபார் ஒரு ரியலிஸ்டிக் லைஃப். அதே மாதிரி இந்த ஃபேண்டசி ரீடர்ஸ் வந்து எக்கச்சக்கமான ரீடர்ஸ், ஒரு கமர்ஷியல் ஃபிக்ஷன், ஒரு ஃபேண்டசி ஃபிக்ஷன் எழுதக்கூடிய ஆட்களுக்கு பெரும்பாலான ரீடர்ஸ் அவங்களுடைய எஸ்கேப், ரியாலிட்டி எஸ்கேப் பண்ணணுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு இன்டென்ஷனில் படிப்பாங்க நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக சரி, நான் வந்து ரொம்ப அப்படியே ஒட்டுமொத்த எல்லா வகையான ரீடர்ஸையும் நான் தொகுத்து சொல்ல விரும்பல. ஆன் டாப் ஆஃப் மை மைண்ட் இப்படிலாம் தோணுது. எனக்கு நம்ம ஒரு there is a third category of readers who want to experience something, who want to get something new from the literary text. இதுவரைக்கும் அவங்க உணரவே உணராத, இல்லை இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை பார்த்துறாத, முற்றிலும் புதுமையான கதாபாத்திரங்கள், புதுமையான லேண்ட்ஸ்கேப், இட்ஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த லைக் ஃபேண்டசி நினைக்கிறேன். முழுக்க எஸ்கேப்பிங் ஃப்ரம் த ரியாலிட்டின்னு இல்லாமல் முழுக்க எக்ஸ்பீரியன்ஸ் த நியூ ரியாலிட்டி அப்படின்றதுல, அந்த நியூ ரியாலிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே நிறைய வாசகர்கள் படிப்பாங்க நான் நம்புகிறேன். டெஃபினெட்லி ஐ ஹோப் ஸோ. எனக்குள்ள இந்த 3 ரீடர்ஸுமே இருக்காங்க. பட் மேபி த செகண்ட் டைப் ஆஃப் ரீடர் டு எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக என்னை எப்போதும் ஒரு இலக்கியம் வந்து தாக்கணும், என்னுடைய லைஃப்பில் தாக்கணும், இல்லை எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலை கொடுத்து எனக்கு வேறு ஒரு பார்வை கோணத்தை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கணும். ஸோ இந்த 29வது சாப்டரில் சிவன் சக்தியை பற்றி பேசும்பொழுது ஏன்னா இவ்வளோ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரீடர்ஸ். எனக்கு 29வது சாப்டர் படிக்கும் பொழுது ஐ ஃபெல்ட் வெரி அஷேம்ட். நீ இவ்வளோ குயிக்காக ஜட்ஜ் பண்ணுறேன் ஒரு சாப்டரை. எஸ், ஐ ஹேவ் கண்டினியூஸ்லி ரீடிங். லைக் சில நேரங்களில் ஒரு இனிஷியல் பர்செப்ஷன் ஒரு இனிஷியல் ஐடியா அபவுட் அ பர்டிகுலர் சாப்டர் ஆர் பர்டிகுலர் டெக்ஸ்ட் ஆன் ஃபார்மேட், அந்த ஒரு பர்செப்ஷன், அந்த ஐடியா வச்சுக்கிட்டே நம்ம போயிட்டுருக்கோம். எப்போவுமே கார்பரேட்டில் ஒரு புதுசாக ஒருத்தன் கம்பெனி ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஒரு 3-4 மாதம் அவனை பற்றின ஒரு பர்செப்ஷன் ஃபார்ம் ஆகும். அந்த பர்செப்ஷனை அவன் எவ்வளோ தான் சூப்பராக அடுத்த ஒரு வருஷத்துக்கு வர செஞ்சால் அந்த இனிஷியல் பர்செப்ஷன் போகிறது ரொம்ப கஷ்டம். வெரி டிஃபிகல்ட் சேஞ்ச் தட் இனிஷியல் பர்செப்ஷன். நம்ம கொஞ்சம் குட்டிக்காக தான் நீங்கள் இனிஷியல் பர்செப்ஷன் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ ஆனால் லிட்ரரி டெக்ஸ்ட் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக வச்சு படித்தோம் அப்படின்னா ஐ திங்க் வி கேன் ஈஸிலி கெட் இன்வெஸ்டட் இன் தட், அண்ட் தென் வி கேன் ஈஸிலி என்ஜாய் வாட் இட் ஹேஸ் டு ஆஃபர். லைக் இட்ஸ் ஜஸ்ட் தட் லைக் நாம் எந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்கும். 29வது சாப்டரில் பொதுவாகவே ஒரு தொன்ம கதை, ஒரு மாவட்ட கதை, ஒரு ரொம்ப ஒரு மாய உலகத்திலேருந்து கடவுள்கள்லாம் இறங்கி வந்து கடவுள்களாகவே பேசி இப்போது படைத்தது இதற்காக அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப ட்ரமாட்டிக்கான விஷயங்கள்லாம் பேசும்போது ஐ கெட் லைக் லிட்டில் ஆஃப். பட் ஆனால் அந்த இடத்துல ஐ திங்க் 29வது சாப்டர் ஒரு சேஞ்சிங் மைண்ட் செட், ஒரு சேஞ்சிங் ஒரு பர்செப்ஷன் நடந்து நான் நம்புகிறேன் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் அ சாப்டர். இட் டாக்ஸ் அபவுட் சிம்பாலிக்கலி, இட் டாக்ஸ் அபவுட் what is the உச்சம் ஆஃப் கூடல், லைக் செக்ஷுவல் ஆக்ட், லைக் ஒரு காம களியாட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு உடல் இன்னொரு உடலை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த
ஒரு ஆண் எப்படி இருக்கு, ஒரு பெண் எப்படி இருக்கும், ஒரு ஆண் எப்படி பெண்ணாக மாறணும், ஒரு பெண் எப்படி ஆணாக மாறணும். பிரம்மன் சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம் இருக்கே, யூ ஹவ் சீன் ஜஸ்ட் ஒன் சைட் ஆஃப் த மவுண்டைன் அப்படின்னு. தட்ஸ் டோட்டலி ட்ரூ. ரைட். ஸோ ஐ திங்க் லைக் தட்ஸ் வை ஐ ரியலி என்ஜாய் தட் சாப்டர். 29 சாப்டர் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. 30வது சாப்டரில் எனக்கு ரொம்ப லைக் ஒரு கதை மாதிரி சொல்கிறாரு சித்ரமானன். லைக் நான் எப்படி சித்ராங்கிறதுனா அவனை மாற்றினேன், சித்ராங்கைய எப்படி வந்து ஒரு வரைச்சேன். தட்ஸ் ஓகே. 28வது சாப்டரில் அகெயின் கோயிங் பேக் டு தட் வேர் த ஜெண்டர் ஃப்ளூயிடிட்டி, த ஜெண்டர் ஷிஃப்ட் எக்ஸ்பிளிசிட்டாக ரிவீல் ஆகி நடக்குதில்ல. அந்த இடம் ரொம்ப ஒரு 2 தடவை நான் படித்தேன், திரும்ப ஒரு 2 தடவை படிச்சுருந்தேன். அந்த இடத்துல எந்த இடத்துல ஃபால்குனைங்கிற பேர் மாறி ஃபால்குனன் ஆகும், சித்ராங்கங்கிற பேர் மாறி சித்ராங்கதை ஆகும், எப்படி அவன் அவள் அவன் அப்படிங்கிற அந்த குறிப்பு இருக்குல்ல. ஸோ யாருக்கு இந்த இடத்துல சித்ராங்கதையா இல்லை வந்து ஃபால்குனையை சொல்கிறாரா, இல்லை இந்த இடத்துல அர்ஜுனை சொல்கிறாரா, இல்லை சித்ராங்கனை சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன குழப்பம் அந்த இன்பிட்வீன் ஒரு 2 to 3 பேராகிராஃப்ஸ் நடக்குது. பட் எக்ஸ்பிரஸ்டாக ரொம்ப தெளிவாக ஒரு இடத்துல ஒரு பேராக குறிப்பிடப்படுது. அந்த த ஹோல் ஷிஃப்ட் ஹேப்பன்ஸ் ரொம்ப. ஸோ இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எஸ்பெஷலி ஜெண்டர் ஃப்ளூயிட் கான்செப்ட், ஃப்ளூயிட்னு சொல்ல முடியாது, தேர் லைக் லிட்டரலி கேன் ட்ரான்ஸ்ஃபர் தி ஜெண்டரில். ஸோ அந்த ட்ரான்சிஷன் ஃபேஸை எப்படி கையாள்வார்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. அதை கரெக்டாக நான் நினச்ச மாதிரியே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக, கொஞ்சம் பொயட்டிக்காகவும் ஒரு சரியலாகவும் சொல்லப்பட்டிருக்கதா எனக்கு பட்டது. ஆக்சுவலாக அங்கே கிளியராக இருக்குது, ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக கிளியராக தெளிவாக இருக்காது. அந்த சீன்ஸாக அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஒரு கனவுலகத்துலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு சீன்ஸாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான்னு நான் நினச்சேன். லைக் ஆஸ் பர் மை எக்ஸ்பெக்டேஷன் ஹேப்பன். ஸோ ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ யூனிவர்ஸை படித்து ஹவு ஃபியூ பிளேசஸ் வில் பி எக்ஸ்பிளைன்ட் பை ஜே அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கிரகிக்கக்கூடிய பேட்டர்ன் தான். கிரகிக்கக்கூடிய பேட்டர்னால் நான் வந்து பெரிய புஸ்தகம் கிடையாது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு என்னென்னலாம் என்ஜாய் பண்ண முடியும், அதில் அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் என்ஜாய் பண்ணணும். ஸோ இப்படி தான் இருக்கும் தெரியும். ரொம்ப கேன் என்ஜாய், ஸோ ஐ கேன் ப்ரிப்பேர் மை செல்ஃப்னு எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. ஸோ லைக் அந்த இடத்துல ரொம்ப கூர்ந்து படிக்கணும்னு நினச்சேன். 28வது சாப்டர் படிக்கிறப்போ யூ ஹேவ் டு லைக் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ். இட்ஸ் நாட் லைக் 30வது சாப்டர் படிக்கிறதுக்கும் 28வது சாப்டர் படிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது நமக்கு. 30வது சாப்டர் ஹவு லைக் லைட்டாக வீக்கான ரைட்டிங் கூட எனக்கு தோணுச்சு. வெறும் கதையை மட்டும் தான் சொல்கிறாரு, இப்படிலாம் வளர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ சம்ஹவ் ஐ வாஸ் நாட் லைக் very convinced with the way it was written. பட் 28வது சாப்டர் படிக்கும்போது ரொம்ப கூர்ந்து ரொம்ப லைக் அப்சர்வ் பண்ணி படிக்கணும் நீங்கள். லைக் அப்போ தான் அது கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கணும். அப்போ தான் அது நடக்கும். நான் நினைக்கிறேன் 30வது சாப்டர் வேர் இஸ் ஈஸிலி ரீட் அந்த லைக் எனக்கு ஆஃப். ஸோ ஈஸிலி நீர்ப்பரப்பை பிளந்து மேலே வந்து மூச்செழுத்து சிரித்த ஃபால்குனை ஆழம் பெரிதோர் உலகம் என்றாள். ஆம் என்றான் சித்ராங்கதன். அங்கு மேலிருந்து மூழ்கியவை அனைத்தும் சென்று நிறைந்துள்ளன. அவன் விழிகளை நோக்கிய பின் அங்கு செல்வோம் என்றாள். அங்கு சென்றவர்கள் மீள்வதில்லை என்கிறார்கள் என்றான் சித்ராங்கதன். மீளாவிட்டால் என்ன என்ற பின் ஃபால்குனை மீண்டும் மூழ்கினாள். நான் சொன்ன மாதிரி இந்த 28வது சாப்டரில் ஐ மீன் லைக் ஹி கம்ஸ் ஃபார் திஸ் வில் கற்றுக்கிறதுக்காக ஒரு மாணவனை வந்து உட்காந்து அவனுக்குள்ளே என்ன நடக்குது ஊழகத்தை பற்றின ஓமை காட். அது 27 சாப்டர் ரொம்ப லைட்டாக தான் நான் டச் பண்ணிட்டு போயிட்டேன். பிகாஸ் இட் வாஸ் எக்ஸீடிங் லைக் சம் 35-36 மினிட்ஸ்க்கு மேலே போயிட்டு இருந்ததுனால ரொம்ப கஷ்டம் பண்ணிட்டேன். பட் அகைன் அது நான் தனியாக டிஸ்கஸ் பண்ண முடியாது நினைக்கிறேன். அந்த ஊழகத்தை பற்றின சாப்டர் அகெயின் ஒன் ஆஃப் த கிளாசிக் சாப்டர்ஸ் என் மெமரிஸ் என்னை பொறுத்திருக்கோம். அந்த ஊழகத்தை பற்றின சாப்டர்னு தோணுச்சு. அது நான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறதுக்கான காரணம் அந்த டோனை கரெக்டாக செட் பண்ணார். 27வது சாப்டரில் இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த சாப்டர்லேயே ஃபால்குனை அந்த நாரைகளை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ அது தண்ணியில் வந்து அப்படி தேய்ச்சி சர்ஃபேஸில் வந்து தேய்ச்சிட்டு போகும்பொழுது அவள் உடம்பு கூசும் இல்லை. ஓ மை காட், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீச் தட் நெக்ஸ்ட். ஒன்றுத்துமே இல்லை, அவ்வளோ ஃபோக்கஸாக அவ்வளோ இன்வால்வ்டாக சாதாரண ஒரு ஆக்ட், சாதாரண ஒரு இயற்கை காட்சி, சாதாரண ஒரு பறவை பார்த்து அங்கே அப்படியே கரையிறது இருக்குல்ல, அந்த பறவையோடு ஒட்டி போய் கரையிறது இருக்குல்ல, அதை தன்னுடைய உடலில் உணர்றது இருக்குல்ல. ஸோ ஹவு இன்வர்ஸ் ஷீ இஸ். அதுதான் அந்த ஊழகம். அந்த ஊழகத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு ஆசை வந்தது. ஆகா, நம்ம மைண்டில் எப்பவுமே ஒரு கார்பரேட் பற்றின வேலையை பற்றின
வேலை செய்யக்கூடிய நண்பர்களை பற்றின அவங்கள ஒரு மாதிரி க்ளவுடடாகவே இருக்கும். எஸ்பெஷலி ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே. கொஞ்சம் கேப் கிடைக்கணும்னாலும் சண்டே வரைக்கும் பண்ணிங்கன்னா சாட்டர்டேவும் அந்த மாதிரியான ஊழகத்துக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. ஸோ திரும்ப மண்டே காலையிலே வந்து பக்கு பக்கு நடிக்க ஆரம்பிச்சோம். ஐயோ வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி வந்து ஐ மீன் லைக் somehow I feel that this whole corporate environment dumbs or numbs like all the people at home, they make it dumb. Also like ஒரு ஃபீலிங்கே எதுவுமே உள்ளே உணர விடாமல் ஒரு பர்சன் ஆகிருந்து. அப்புறம் எங்கே இந்த ஊழகம்லாம் எனக்கு அது படிக்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஏக்கமாக இருந்தது. ஏன்னா ஏதோ ஒரு விஷுவலாக ஒரு தியரிட்டிக்கலாக ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஊழகம் படிக்கும்பொழுது அதை அனுபவிக்க முடியலைங்கிற ஒரு ஏக்கம் தான் வரும். அதெல்லாம் படிக்கும்பொழுது தென் லைக் வி ஜஸ்ட் வாண்ட் டு கோ இன் தட் பாத். ஃபார் சம் ரீசன் ஐ ஃபீல் தட் லைக் நாம் யாரையோ ஒரு குருவை ஒரு ஸ்பிரிச்சுவல் குருவை தேடி போகிறதே இந்த மாதிரி ஒரு ஏக்கத்தினால தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பல கார்பரேட் குருக்கள் வந்து வளர்ந்துட்டுருக்காங்க, பல கார்பரேட் சாமியார்கள் வந்து வளர்த்துட்ருக்காங்க. நான் ஜேகே மட்டும்தான் படிப்பேன், அவர் எந்த குரு முன்னாடி போவாங்க அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு விஷயம். சரி, ஓகே. ஸோ இந்த இடத்துல மீளாவிட்டால் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பால்குனை கேட்குறாங்க. திரும்ப திரும்ப அவருடைய மீளாவிட்டால் என்ன, எங்கே வேணால் போயிடலாமே, எங்கே வேணும்னாலும் போயிடலாம், திரும்பி வர தேவையில்லை, மீளவே தேவையில்லை, மீளவே வேண்டாம், மீளவே தேவையில்லை என்ற வண்ணம் வந்த இந்த எண்ணம் வந்த பிறகு எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், எந்த ஒரு மீள முடியாத பாதைக்கும் செல்லலாம். ஸோ மீளாவிட்டால் தான் என்ன அப்படிங்கிற அவர் கேட்குற அந்த கேள்வி அறம் அப்படிங்கிற சிறுகதை தொகுதியில் அந்த ஒன் ஆஃப் தி சாப்டர்ஸில் இருக்கும். ஐ திங்க் ஆப்வியஸ்லி பெருவெளியில் இருக்கக்கூடிய ரைட், ஐ திங்க் ஸோ. அவருடைய டைலாக் இது, திரும்பி வர வேண்டாம் என்ற போது எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் அப்படிங்கிறது. அதை நான் இங்கே பூர்த்தி பார்க்குறேன். மீளவே தேவையில்லை அப்படிங்கிறது எங்கே வேணால் போகலாம், எவ்வளோ ஆழத்துக்கு வேணால் போகலாம், எங்கே வேணால் போகலாம். நீர் பலகைகளை கைகளால் பற்றி திறந்து நீர் துண்களை உதைக்க நீர் திரைகளை கிழித்து சித்திரங்களின் ஆழத்தை நோக்கி சென்றான். தன்னை சூழ்ந்து இருந்த நீரொளி மங்கி இருண்டு விட்டதை கண்டான். அவள் எங்கிருக்கிறாள் என்று தெரியவில்லை. தொலைவில் வண்ணம் ஒன்று கரைந்து விழுந்திருப்பது தெரிந்தது. அது நீண்டு விழுந்து நீள்கையில் அவளாகி மாறி மறைந்தது. ஸோ there's a beautiful writing in 20th chapter. அந்த தண்ணிக்குள்ளே போகும்போது யூ ஆல்சோ ஃபீல் தட் எக்ஸ்பீரியன்ஸ். தண்ணிக்குள்ளே மூழ்கி போகக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஆனால் இந்த இடத்த படிக்கும்பொழுது ஹவு உலூபி டேக்ஸ் அர்ஜுனன் இந்த வீட்டுக்குள்ளே அந்த குதிரைக்குள்ளே அந்த ஒரு சின்ன லைக் வாய்க்குள்ளே 2 பேரும் உள்ளே நுழைஞ்சு உள்ளுக்குள்ளே போயிட்டே இருப்பாங்க. ஒரு பாம்பாக மாறி பாம்புடலாக மாறி 2 பேரும் அப்படி இப்படி போயிட்டே இருப்பாங்க. அவங்களோட வீடு அந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி, அந்த ஒரு புத்துக்குள்ளே போகிற மாதிரி இவனை தூக்கிட்டு போகிறான். லைக் தொலைவில் வண்ணம் ஒன்று கரைந்து விழுந்திருப்பது தெரிந்தது. லைக் அவள் எங்கே இருக்கானே தெரியல. அதே போல் ஒரு ஆழத்தை நோக்கி நவ் ஃபால் பண்ணி டெக்ஸ்ட் எடுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் தோணுச்சு. ஸோ ஐடியலி எஸ் ஐ நோ தட் லைக் இட்ஸ் கோயிங் டு பி அ மீட்டிங் சீன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. உலுப்பி அர்ஜுனன் இங்கே ஃபால் பண்ணி சித்திராங்க அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன் ஃபார்ம் பண்ண உடனே தெரிஞ்சு போச்சு. அப்படின்னு பின்பு சிரித்து, நான் ஏன் இத்தனை மழலை பேசுகிறேன் என்றாள். அவள் காதில் இன்னும் குழவி போல பேசுவாள் என்றான். முகம் சிவந்து விழித்திருப்பி, நான் எப்போதும் எவரிடமும் மழலை பேசியதில்லை, என் தந்தை அதற்கு ஒப்பியதில்லை. ஆண்மகனென்றே என்னை அனைவரும் நடத்தினார் என்றான். பெரும்பாலான பெண்கள் முதல் மழலை பேசுவது காதல் இருக்கின்றதான் என்றான். அவள் சிரித்து ஏன் என்றான். தெரியவில்லை, அவர்கள் பேசத் தொடங்கும் போதே அந்நேராக எண்ணிக்கொள்கிறார்கள் என்றான். நான் முதியவளான பின்னரும் மழலை பேசுவேனா என்றான். பேசுவாய் என் மைந்தனிடம். இது ட்ரூ தட் அப்படின்னு நான் ஒப்பு நினைச்சிருக்கேன். இந்த பெரிய இந்த மழலை கொஞ்சல் அப்படிங்கிறது நம்மளுடைய காதலிகள், இப்போது இருக்கும் மனைவி எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன். சம்ஹவ் பெண்களுக்கு மட்டும்தான் அந்த மழலை பேசக்கூடிய ஒரு இது இருக்காங்க. பல நேரங்களில் ஆண்களுக்கும் அந்த மாதிரி உடைந்து ரொம்ப நெழுந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஆன்மாவை கேரி பண்ணுறதுக்கான இன்டென்ஷன் ஆர் லைக் ஏக்கம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். பட் அப்படி இருந்தால் பெண்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஸோ ஆண்மைக்கே உண்டான சில குணங்கள் இருக்குல்ல, அதை நம்ம உணவு முடியாது. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, ரொம்ப ஈஸியாக ரொம்ப தன்னை ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்கிட்டு ஒரு மாதிரி குறைவோடையும் ஒரு சின்ன அழகான ஒரு நாணத்தோடையும் அவங்க நடந்துக்கிறதுக்கான அத்தனை ஸ்பேஸ் இருக்குது இந்த சொசைட்டியோட கன்ஸ்ட்ரக்டில். ஸோ ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கண்ட்ரி யூ ஆர் பார்ன் இன், திஸ் இஸ் அலோடுன்னு நினைக்கிறேன். இந்த மழலை பேசுதல் அப்படிங்கிறது எனக்கு சிரிப்பு தான் வந்தது.
ஸோ இந்த வாழை பேசுகிறது உண்மையிலே காதல்கிட்ட தான் ஃபஸ்ட்டு பேசுவாங்க அந்த பெண்கள். அதுக்கப்புறம் பின்னாடி வயசானதுக்கப்புறம் மனிதர்கள்கிட்ட பேசுவாங்க அப்படிங்கிறது இன்னொரு எஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எஸ் இட் இஸ் ட்ரூ. ஹவு ட்ரூ இட் இஸ் அப்படிங்கிற மாதிரி. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாயிண்ட்லாம் இருக்குல்ல, இப்போது ஒரு கான்வர்சேஷன் 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கான்வர்ஸ் பண்ணிக்கிறாங்க. என்னோட என் ஒய்ஃப் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாடா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். இன்னொருத்தர் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி தான் என்கிட்ட பேசுகிறா. ஒருவேளை வந்து ஆண்கள் கிட்ட தன்னுடைய ஆண் இல்லை தான் ரொம்ப ஈர்க்கப்பட்ட ஒரு காதலன்கிட்டயோ புருஷன்கிட்டயோ தான் பெண்கள் வந்து அது மாதிரி முதல் தடவை மழலையில் பேசுகிறாங்க போல அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. ஆமாம் கரெக்ட். பட் ஆனால் வயசானதுக்கப்புறம் ஒரு குழந்தைகிட்டே அடுத்த மாதிரி மழையை வச்சு பேசுவாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா, ஹவு இன்ட்ரெஸ்டிங் இந்த கான்வர்சேஷன். இது கூஸ்பம்ப் கொடுக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அந்த ஒரு கான்வர்சேஷன் நாம் இங்கேருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் we don't have to get involved in that conversation. Even if you just watch that conversation, or if you hear that conversation, or if you read that conversation, it will give you a really really good feel. ஏன்னா லைஃபோடைய சில ரியலைசேஷன்ஸ்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக இவங்களுடைய ஒருத்தருடைய ஒரு 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 மிகப்பெரிய ஐடென்டிட்டியை பற்றி பேசுகிறோம். ஒரு பெண் எப்போதும் மழலையாக பேசுகிறாங்க அப்படின்ற பாயிண்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப பொயட்டிக்கான ஒரு கனெக்ட் ஃபார்ம் ஆகும். யாருக்கிட்டெல்லாம் மட்டும் மழலையாக பேச முடியும், எவ்வளோ வயசானாலும் பேச முடியுமா அப்படிங்கிற 2 அழகான ஒரு ஒரு பொயட்டிக்கான கொஷின்ஸ் தேர்ந்து வருதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ த கான்செப்ட் ஆஃப் ஜெண்டர் ஃப்ளூயிடிட்டி, ஐ திங்க் இந்த அங்கங்கே சின்னதாக 28வது சாப்டரோட ஆரம்பத்தில் ஒரு காவலன் அந்த தீவை பற்றி சொல்லியிருப்பாங்க. 5 நாளைக்கு ஒரு தாட்டி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த டைரக்ஷன் போகுது, அந்த டைரக்ஷன் ஆகும். லைக் இட் வில் சேஞ்ச் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் லைக் ஸோ வித்தின் 5 days அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏதோ ஒரு ஃப்ளூயிடிட்டி, ஒரு ஃப்ளூயிடாக தான் இருக்குது. எங்கேன்னு போயிட்டு வருதோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக. அவளில் எழுந்த நறுமணத்தை அறிந்து விழித்திருப்பி புன்னகைத்த சிவன், அதன் பெயர் காமிதம். அங்கு தேவரும் தெய்வங்களும் நாகங்களும் வந்து காமம் கொண்டாடி மகிழ்கின்றனர் என்றார். சிறந்த விழித்தூக்கி நான் ஒன்றும் அதை குறித்து எண்ணவில்லை என்றால் அவன் நகைத்து, நீ என்னவில்லை என்று நானும் அறிவேன், எண்ணியது நான் என்றபடி சிவன் அவள் இடையை வளைத்து தன்னோடு அணைத்து, ஆகவே நாம் மண்ணிறங்கி அங்கு சென்று ஆடி மீள்வோம் என்றார். அவர் கையை பிடித்து உதறி சினந்து, நான் சொல்வதென்ன, நீங்கள் புரிந்து கொண்டதென்ன, மைந்தரை பற்றி உலகாக்கி விழிமூடாமல் இதை ஆளும் எனக்கு காமம் கொண்டாடுவதற்கு நேரமும் இல்லை மனமும் இல்லை, நான் இங்குள்ள அழைத்திருக்கும் மண்ணை என்றான். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி படிக்கும்போது மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய குழந்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு லைக் ரப்பர் டயர்லாம் விழுந்த வயிற்றில் ரப்பர் டயர் விழுந்த ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு சொல்கிற மாதிரி இருக்குது. லைக் செக்ஸுக்கு கூப்பிட்ற ஒரு புருஷனை உதாசீனப்படுத்தி 2 பிள்ளைக்கு லைக் அம்மா இப்போ போய் பதிவு கொடுக்குறியே இது பட்டப்பகல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த சீன் படிக்கிறப்போ. இங்கே ஸ்டார்ட் ஆகி அதான் சொல்கிறாங்க, இந்த 29 சாப்டர் ஃபுல் லைக் ரொம்ப சிம்பாலிக்காக தான் படிக்க முடியும். அடுத்த இந்த ரொம்ப ஆயிடுச்சு. பிரம்மனை அழைத்து இக்கணமே அவன் எண்ணிய முழுமையா என்று கேட்போம் என்றான். இதுக்கு பிரம்மனை போயிட்டு அது எது கேட்கறான்னு இல்லை. ஓகே, இதெல்லாம் வந்து கைலைக்கு வந்து வணங்கி நின்ற பிரம்மன், தங்கள் ஐயத்தை அறிந்தேன் இறைவா, தாங்கள் இருவரும் அறிந்தது மாமலையின் ஒரு பக்கத்தை மட்டுமே என்றார். மண்ணில் உள்ள அத்தனை உயிர்களாகவும் காமம் களியாடி மீண்டிருக்கிறோம், இனி பெய்தது என்று சினந்தார் சிவன். அத்தனை உயிர்களிலும் ஆளே நின்றாடியிருக்கிறீர்களே, ஆணறியும் காமமின்றி பிரிததை அறிந்தீர்கள் என்றார்கள். இந்த இடத்துலேருந்து தான் டு பி வெரி ஃப்ராங்க் எனக்கு இந்த சாப்டர் மொத்தமும் ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா சித்ராங்கதை, அர்ஜுனன் கதை, இல்லை ஃபால்குனன் சித்ராங்கதன், இல்லை ஃபால்குனன் சித்ராங்கதை, சித்ராங்கதன் என்னோட ஃபால்குனன் எப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கதைக்கு இன்னும் கொஞ்சம் இன்டென்சிட்டி ஏற்ற, இந்த கதையில் இன்னும் கொஞ்சம் நாம் ஆழமாக புரிந்து கொள்ள 28வது சாப்டரில் எக்ஸ்பிளைன் பண்ண அத்தனை காம்ப்ளிகேட்டடான அந்த ட்ரான்சிஷன் மொமெண்ட் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி, இல்லை சாட்டிஸ்ஃபை ஆகாததுனால 29வது சாப்டரில் வாட் இட் ரியலி மீன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு பேரால விளங்கியிருக்கு. நானும் சக்தியும் சிவனும் உலகில் உள்ள அத்தனை உயிர்களாகவும் அவர் ஒரு ஆணாகவும் அந்த அம்மா ஒரு பொண்ணாகவும் நின்று காமக்களியாடி மகிழ்ந்திருக்கிறாங்க. உச்சம் 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 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பிரம்மன்ட்ட வந்து கேட்கும்பொழுது என்னோட சிம்பிளாக நீங்கள் ஒரு பக்கத்தை தான் அறிந்திருக்கீங்க,
தாங்கள் இருவரும் மாமலை ஒரு பக்கத்தை மட்டுமே அறிந்து அப்படிங்கிற இடத்துல எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைக்குது. என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு லெசன் ஆர் someone actually realizes and then like it must be a true thing அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அப்படின்னா நான் என்ன இன்டர்னலைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப டீப்பாக போவேன். எஸ் சம்ஹவ் அந்த உச்சத்தை அடைய ஆணாகவே பிறக்கப்பட்ட ஒருவன், ஆணாக பிறந்த ஒருவன், பெண்ணாகவே பிறந்த ஒரு பெண்ணும் ஏதோ ஒரு இடத்துல அந்த ரோல் ரிவர்சல் நடக்கணும்னு நினைக்கிறேன். சம்ஹவ் ஜெண்டர் ட்ரான்சிஷன் ஷுட் ஹேப்பன் during that sexual act. ஏதோ ஒரு ஜஸ்ட் டு ஒரு 360 டிகிரி வியூ ஆஃப் தட் உச்சத்தை அனுபவிக்க, 360 டிகிரி வியூ ஆஃப் தட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு அந்த ஒரு ரோல் ரிவர்சல் நடக்கணும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி ரொம்ப டீப்பாக போனால் என்னோட ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். But I'm not sure, without having an actual serious conversation about this, I don't think I can comment on it. But somehow இதில் ரொம்ப டீப்பாக ரொம்ப ஆழமாக ரொம்ப வெளிப்படையாக பேச தயங்கக்கூடிய ஒரு டாபிக் இதில் வந்து இந்த காமத்தோட உச்சத்தை பற்றி பேசுகிறது. பெண்ணென திகழ்ந்தும் ஆணென எழுந்தும் உருமாறினர் தன் வாளை தான் உண்டது நாகத்தின் செவ்வாய். ஒன்று நுண்மை ஒன்று கடினம், ஒன்று நீர் ஒன்று தழல், ஒன்று வான் ஒன்று மண், ஒன்று கொடை ஒன்று நிறை, ஒன்று பெரிது ஒன்று சிறிது, அது பெரிது பிரிது சிறிது, இரண்டும் நின்றான ஒன்று இரண்டென எழுந்து இங்கு நடிப்பது, இரண்டுக்கும் அப்பால் நின்று துடிப்பது, ஒன்றுள்ளது இரண்டுள்ளது, ஒன்றில் இருந்த இரண்டு, இரண்டரையும் ஒன்று, அதை சிவசக்தி என்றனர், சக்தி சிவை என்றனர், ஆம் என்றனர், அதுவே என்றனர். பாடல் மாதிரி இருந்தது. ஆக்சுவலி தட்ஸ் லைக் ஒன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் லைக் கண்டினன்ஸ். அப்படி எனக்கு நல்ல சக்தி மோமிகோட ஆனால் வந்து எப்போ இந்த மாதிரி சமீபத்தில் கரகரப்பை மதுரை நினைக்கிறேன் தொடர்பு இசையோடைய ஒரு கட்டுரை ரீசெண்டாக பழச்சி நடந்தது. ஸோ அதில் ஒரு சாப்டரில் இசைன்னு சொல்லியிருப்பாரு. இசை தன்மை இல்லாத கவிதை காலப்போக்கில் எப்படி மாறிட்டு இல்லை எல்லாத்துலேயும் ஒரு இசை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுரை இருக்குது. அந்த கட்டுரை பற்றி நான் பெருசாக பேசுகிறேன். பட் எனக்கு அந்த கட்டுரை வந்து ரொம்ப ரிமைண்ட் ஆச்சு ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு கோர்ஸ்குள்ளே இன்னும் ஒரு சில பல இடங்களில் ரொம்ப இந்த மாதிரியான ஒரு மித்திக்கல் ஸ்டோரி, ஒரு மிஸ்டிக்கல் ஸ்டோரி, ஒரு ரொம்ப கதையெல்லாம் வந்து பேசும்போது திரும்ப கதை பேசும்போது என்னோட பிரிங்ஸ் தட் ஆஸ்பெக்ட் ஆஃப் மந்திரம் மாதிரி உச்சாடனம் பண்ண கூடிய சில வார்த்தைகள், சில பேராகிராஃப்ஸாக வந்துட்டு அதை சத்தமாக படித்தா மட்டும்தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இதை நான் சத்தமாக படிச்சுட்டு இருந்தேன். என் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணிட்டு அப்படின்னு கேட்டால் லைக் பிகாஸ் ஐ ஸ்டில் ரொம்ப எந்த சாப்டர்னு தெரியல. ஏதோ ஒரு சாப்டரோட ஏதோ ஒரு நாவலுடைய கடைசி சாப்டர், ரொம்ப கடைசி சாப்டரில் முழுக்க பாடல் வரிகளாக மட்டுமே வந்துட்டு இருக்கும். அது வரிகளாக எழுதியிருக்க மாட்டேன். முழுக்க அதை படிக்கிறப்போ அவளை கத்தி படித்து அதை என்ஜாய் பண்ண முடியும். அவ்வளோதான். வித்தவுட் ஈவன் கோயிங் இன்டு லைக் டிஸ்கஷன். அந்த பாடல் அந்த இசைத்தன்மைக்காக மட்டுமே அந்த போஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி 29 சாப்டரில் அங்கங்கே இந்த மாதிரி பயங்கர பியூட்டிஃபுல்லாக கத்தி வாசிக்கக்கூடிய பேராகிராஃப்ஸ் நிறையா இருக்குன்னு நம்புறேன். அதில் கடைசி பேராகிராஃப் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். தி ஒன்னஸ், த கான்செப்ட் ஆஃப் ஒன்னஸ். லைக் ஒரு கட்டத்தில் ஆண் என்றும் பெண் என்றும் தனக்குள்ளேயே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை பற்றி பேசுது. பட் ஸ்டில் there is a division of two. ஒன்று நீர், ஒன்று கடல், ஒன்று மென்மை, ஒன்று கடினம். It's a merging of two and both has to live separately, but it has to like live within a particular இரண்டரையும் ஒன்று. அதை சிவசக்தி என்றனர், சக்தி சிவை என்றனர், ஆம் என்றனர். ரைட். ஒன்றுள்ளது, இரண்டுள்ளது, ஒன்றிலிருந்து இரண்டு, இரண்டையும் ஒன்று, இரண்டும் அறியும் ஒன்று, இரண்டையும் அறியும் ஒன்று, இரண்டரையும் ஒன்று. இந்த இரண்டரையும் ஒன்று, இரண்டுமே இருக்கணும், ஆனால் ரெண்டுமே செப்பரேட்டாக இருக்கணும், வேறு தன்மை இருக்கணும், ஆனால் அது ஒன்றுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒன்னஸ் டூ கேரக்டரிஸ்டிக்ஸ் வித்தின் அவர் பாடி, வித்தின் ஒன் பாடி அப்படின்னு நான் பார்த்தேன். ஆக்சுவலாக பேய் பிறகு ஒரு தேவன், இருவரும் வந்தனர். பேய் பெண்ணாக இருந்தது, தேவன் ஆண். இருவரும் கையில் வாள் வைத்திருந்தார்கள். அந்த வாளை அவர்கள் அர்ஜுனருக்கும் சித்திராங்கதைக்கும் கொடுத்தார்கள். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டார்கள். இருவர் உடலில் குருதி விழுந்தது. பிறகு சிம்பாலிக்கலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்
ஈட்டிங் ஈச் அதர்ஸ் ஹெட்ஸ் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஸோ எகைன் சுஜனோட கதை இருந்தது. நான் திரும்ப சுஜனுக்கு கதை சொல்கிறதுக்காக திரும்ப எடுத்துகிட்டு வரேன். அது என்னமோ அது வந்து ஃபோர்ஸ்டாக வச்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலி டேரெக்டாகவே வந்து கதைகளை மட்டுமே சொல்லிட்டு போயிடலாம் நினைக்கிறேன். சரி, ஓகே. அது ஒரு அப்பப்போ நான் இந்த கதையெல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி ஒருத்தர் உட்கார வச்சு 2 3 கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி நியூஸ் சொல்கிற வயசு வச்சு இவங்கெல்லாம் வந்துட்டு போகிறாங்க காண்டிபத்தில். அப்பப்போ அந்த இடத்துல தான் கொஞ்சம் வீக்காக பட் ஓகே ஃபைன். ஸோ இந்த இடத்துல சொல்லப்படுது இல்லையா, அர்ஜுனருக்கும் சித்திராங்கதைக்கும் கொடுத்தார்கள். எதை கொடுத்தாங்க? வாழை கொடுத்தாங்க. அதை வைத்து கொண்டு அவர்கள் போர் புரிந்து ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டார்கள். இருவர் உடலிலும் குருதி வழிந்தது. இது டோட்டலி ஒரு மெட்டஃபரிக்கலான ஒரு அலங்கரிக்கலான ஒரு விஷயமாக பார்க்கலாம் நினைக்கிறேன். எப்படி இணையர்கள் எல்லாருமே ஒரு இன்விசிபிள் நைஃபோட ஒருத்தர் குத்தி கொதறி அவங்க உடம்புலேருந்து வெளியக்கூடிய அந்த குருதியை நக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோரமான ஒரு இமேஜ் தான் என் மைண்டில் ஃபார்ம் ஆச்சு ஆக்சுவலாக. பட் ஐம் நாட் ஷுர் லைக் இஃப் இட் இஸ் த டேரக்ட் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தட் இந்த சீன், இந்த பர்டிகுலர் சீன் அப்படின்னு நினைக்கிறேன். குடிமூத்தார் ஒருவர் எழுந்து பொறுத்தருக அரசே, எங்கள் அனைவரின் கனவிலும் எப்போதும் இளவரசர் பெண் என்றே தோன்றினார். எங்கள் குலதெய்வங்கள் சன்னதமிழில் இளவரசரை பெண் என்றே குறிப்பிட்டன. உண்மையில் இங்குள்ள குடிகள் அனைத்தும் அறிந்திருந்தோம் அவர் பெண் என்று. அதை எங்கள் உள்ளத்தின் முற்றம் வரை கொண்டு வர நாங்கள் துணியவில்லை. 10,000 சொற்களால் புனைந்து அவரை ஆணென உடம்புகிறோம் என்றார். புன்னையுடன் ஆம் என்றார் அமைச்சர். ஓமை காட், எனக்கு படிக்கிற சமகாவியாக இருக்கு. காமெடியாசன் என்ன சொல்கிறது, சித்திரமணன் வந்து எனக்கு கடைசின்னு பொண்ணாக பிறந்துருச்சு. அந்த பொண்ணை வந்து நாங்கள் ஆணாக மாற்றணும், லைக் ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுக்கணும். ஸோ நிறைய இடங்களில் கொரோனா கூட கிளட்டி பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரியான நிறைய டிஸ்கஷன்ஸ் வாங்க. சித்திராங்கதன் அந்த வில் பயிற்சிக்கு வரும்பொழுது அந்த காவலை நோட்டீஸ் பண்ணி ஃபார் த ஃபஸ்ட் டைம் கிழங்கு மாதிரி இருக்குது காடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் த ஃபஸ்ட் டைம் இஸ் நோட்டீஸிங் சித்திராங்கனுடைய கால் கிழங்கு அது. ஸோ அந்த அளவுக்கு சின்னதாக அங்கே நோட் பண்ணிட்டே வரலாம் நினைக்கிறேன். ஸோ கொரோனா கூட அவிழ்த்து பார்த்திராத சுற்றத்தார்கள், ரைட்? தட்ஸ் த ரீசன். இப்போ படிக்கிறப்போ ஒரு பொம்மலாட்டங்கிற ஒரு பாரதியார் படம் கூட வந்து மனைவி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னன்னா லைக் சித்திரப்படம் அவ்வளோ கதையாக பேசி நான் ஏன் வந்து நானாவே வச்சேன் பணிபரணி கோவில் போனது. ஏன்னா லைக் சம்ஹவ் இட் இஸ் ஏன்னா அவ்வளோ பெரிய கதை சொன்னதுக்கப்புறம் எனக்கு தெரியும், எங்கள் எல்லாருக்குமே தெரியும், எங்கள் எல்லாருடைய கனவுலையும் வந்து சித்திராங்கரம் வந்து ஒரு பெண்ணாக தான் இருந்திருக்காங்க. அது எங்கள் என்ன முற்றம் வரை உள்ளத்தின் முற்றம் வரை கொண்டு வர நாங்கள் துணியவில்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல எனக்கு சிரிப்பாக இருந்தது. சம்திங் இட் இஸ் சம்திங் லைக் எவ்ரிவன் நோஸ் பட் தே டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ். இது ஈக்குவலான ஒரு அனலாஜி சொல்லணும். எப்படி ஒரு குழந்தை பிறக்கும்போது, அதாவது ஆஃபீஸ் முன்னாடி வந்துருந்தா யாருக்காவது குழந்தை பிறந்திருக்குன்னா 10 மாதம் முன்னாடி கால்குலேட், ஓகே இந்த நாளில் அதே மாதிரி ஹேவ் செக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் போடுவோம். ஏப்ரலில் பிறந்திருக்கா, ஓகே -10 months அப்படிங்கிற மாதிரி போட்டு சின்ன கால்குலேஷன் போடுவோம். சம்திங் லைக் யூனோ ஆடணும் எனக்கு ரொம்ப சில்லியான விஷயம் தான் இருக்குது. பட் சம்திங் என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டான ஒரு விஷயம் தான். எஸ், இது இருக்குது இவனுக்கு, ஆனால் அதை நம்ம ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணிக்க தேவையில்லை. அன்பிலிருந்து கெட்ட விஷயங்கள்லேருந்து எல்லாமே லைக் ஒருத்தனோட கெப்பாபிலிட்டியை கேஜ் பண்ணுறதுலேருந்து எல்லாருக்குமே இது ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஒரு ஆப்வியஸான உண்மை அப்படிங்கிற மாதிரி. பட் அதை டிஸ்கஸ் பண்ணவும் தேவையில்லை அப்படிங்கிறோம். அந்த மாதிரி ஒரு விஷயமா சித்திராங்கதன் ஒரு பெண் தான் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தை ஊருக்குமே தெரிஞ்சிருக்கு போல். ஏன்னா நான் இப்போ தான் சட்டம் நான் ஏன் வந்து வீக் ரைட்டின்னு சொல்ல மாட்டேன். அந்த தருணங்கள் எனக்கு பிடிக்கல, அந்த படிவு தருணங்கள் எனக்கு பிடிக்கல, அந்த இன்சிடென்ட்ஸ் எனக்கு பிடிக்கல, அந்த விவரிக்கப்பட்ட சில விஷயங்கள் ரொம்ப ட்ரமாட்டிக்கான அந்த காட்சிகள் எனக்கு பிடிக்கல. என்ன காட்சிகள் பிடிக்கணும், மணிப்பத்மை அர்ஜுனுக்கு முன்னாடி எழுந்து அதில் அவங்க ஒரு வானம் எழுதி சொன்னாங்க. எனக்கு உடனே வந்து ஒரு பாட்டு பாடி அதை வந்து ஒரு கதையாக்கி அதை ஒரு காவியமாக்க ட்ரை பண்ணுறாங்க இந்த ஸ்டேஜ்லேயே. இவங்க 2 பேர் நின்று சித்தப்பான்னு சொல்லி இப்படி அமைச்சர் வந்து எங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உடனே அர்ஜுனனுக்கு முன்னாடி மணிபத்மை வந்து முன்னாடி நின்று அதனால் அர்ஜுன் வந்து பெண் உருவம் மாறி ஃபால்குனையை வந்து எல்லா பரிவர்த்தனை கோவிலுக்கும் அடுத்து ஒரு சின்ன ஃபால்குனை சிலையை செஞ்சு வச்சு that whole sequence, the final few paragraphs of 30th chapter, I don't know, maybe it didn't work out for me.
ஏன் தெரியல ஐடனோ எனக்கு படிக்கிறப்ப ரொம்ப ஒட்டாத மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ 30th சாப்டருக்கும் 20th சாப்டருக்கும் இந்த ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் எனக்கு பார்க்க முடியுது ஆக்சுவலாக. 20th சாப்டர் காம்ப்ளிகேட்டடான விஷயத்த ரொம்ப சரியலாகவும் ரொம்ப ஒரு மாதிரி சிம்பாலிக்காகவும் சொல்ல ட்ரை பண்ண ஆசாமி சாப்டரில் ஏதோ சாதாரண சொல்லி போயிட்டு விஷயங்கள் ட்ரான்ஸ்லேஷன் அது இது வலிந்து சொல்லப்பட்ட கதை, அதுக்கப்புறம் அமைச்சர் எல்லாரும் ஏற்றுக்கின்ற அமைச்சர் இவங்க எல்லாருக்கும் தெரியுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தருணமாகட்டும், அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ரொம்ப ரொம்ப ட்ரமாட்டிக்கான ஒரு தருணமாகட்டும், ஐ டோன்ட் லைக் இட் மச். பாவம்.